அப்பாவையே மகன் கொடூரமா குத்தி கொன்னு சடலத்தை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காரு. 5 நாட்களுக்கு பிறகு உண்மை அம்பலமானது எப்படி? அந்த தென்னந்தோப்பில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் தகவல் கொடுத்ததால் தான் அந்த பயங்கரம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. தடயவியல் நிபுணர்கள், மோப்பநாய் உட்பட காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். ஆண் சடலம் ஒன்று எரிந்த நிலையில் கிடந்திருக்கிறது. சடலத்தை ஆய்வு செய்த தடயவியல் நிபுணர்கள் சம்பவம் நடந்து 5 நாட்கள் ஆகியிருக்கும் என கூறியிருக்கிறார்கள். ஒரு சட்டையை தவிர வேறு எந்த தடயமும் அங்கு கிடைக்கவில்லை. இவர் யார்? இங்கேயே கொன்று எரித்தார்களா அல்லது வேறு எங்கேயோ கொன்று இங்கு கொண்டு வந்து எரித்தார்களா? இப்படி எழுந்த சந்தேக கேள்விக்கு விடை தேடி போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சுற்றுவட்டார பகுதிகளில் காணாமல் போனவர்களை பற்றிய விவரங்களை சேகரித்த போதுதான் கடையநல்லூர் அருகே உள்ள போகநல்லூர் இலங்கை மறுவாழ்வு மையத்தைச் சேர்ந்த சிவராஜ் என்பவர் 5 நாட்களாக காணாமல் போயிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் சிவராஜ், இலங்கையைச் சேர்ந்தவர். 54 வயதாகிறது. போகநல்லூர் இலங்கை மறுவாழ்வு மையத்தில் வசித்து வந்திருக்கிறார். சிவராஜுக்கு 30 வருடங்களுக்கு முன்பு இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவரோடு திருமணம் நடந்திருக்கிறது. அந்த தம்பதிக்கு கௌரிராஜ் என்ற மகன் உள்ளார். சில வருடங்களுக்கு முன்பு சிவராஜின் மனைவி மகனை விட்டுவிட்டு மீண்டும் இலங்கைக்கு சென்று விட்டார். இதனால் சிவராஜ் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியம்மாள் என்பவரை 2வதாக திருமணம் செய்திருக்கிறார். மாரியம்மாளுக்கும் சிவராஜுக்கும் 3 பிள்ளைகள் உள்ளனர். அதேபோல முதல் தாரத்து மகன் கௌரிராஜிற்கு வைஷாலினி என்ற பெண்ணை சிவராஜ் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர்.